எதுவும் இல்லை. இல்லை சார், எமர்ஜென்சின்றதுனால கொடுத்துட்டேன் சார். திருப்பி கொடுத்துருவேன் சார். நீங்கள் சும்மா தான் கொடுக்க. தம்பி, எனக்கு காசு பணத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. என் காசை வச்சு உன் கடன் அடைக்கலான்னு பார்த்த பார்த்தியா, அதுக்கு ஒரு பாராட்டு. அப்படி இல்லை சார். அது எனக்கும் புண்ணியம் தானே. இல்லை சார், நான் வந்தது ஒரே ஒரு விஷயத்துக்காக. நீ யாரை ஏமாத்தலாம் நினச்ச பாரு. சார் ஏமாத்தலாம் நினைக்கல சார். அது சரி, உனக்கு தெரியாதுல்ல. உனக்கு எப்படி தெரியும்? புரிய வைக்கிறேன். ஏன்னா இப்போ கூட புரிய வைக்கலன்னு வை, இந்த இருக்கா இவன் கூட என்ன மதிக்க மாட்டான். போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஓ, நம்ம வீடு தான். தம்பி, பால் இருக்கா? இருக்கு சார். இருக்கும், ஊத்துவோமா? சார் 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 வாடு சார் சார். அடிங்க சத்தம். சொல்லியிருந்தா நானே பேசாம வந்திருப்பேன்டா. சார் ஒரு 10 நாள் டைம் தாங்க சார். உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துறேன் சார். எனக்கு பக்தி, வாக்கு, சத்தியம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இந்த ஆளாக என்ன பண்ண வரும் தெரியலையே. நீ பேசுன அது பண்ணுறத பண்ணட்டும். சிவா தம்பி, நான் உனக்கு இல்லை சார், நான் ரெடி. இப்போ நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. பெருமாளே அனுப்புன மாதிரி சார் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ பேச வேணாம். பேசுனா குரு. நல்ல தீர்காய் சார். ஆகாட்டு. அப்புறம் இவனுக்கு எவ்வளோடா டைம் கொடுக்கலாம்? எதுக்குண்ணே? சரி, நான் வாஷ்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ள. அழகு பதுமை. சார் 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 சீதா தான் நினைக்கிறேன் சார். மாமா சீதா தான்மா. சார் சார் தப்பாக நினைக்காதீங்க, அது பண விஷயம். சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் 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 கொஞ்சம் கேளுங்க சார். அவர் சொல்கிறத கேளுங்க சார் ப்ளீஸ், இந்த ஒரு வாட்டி சார். சார், என் பொண்ணுக்கு நான் கடை வாங்கிறது தெரியக்கூடாது. மாப்பிள்ளை பணம் கொடுத்தாருன்னு பொண்ணுக்கு தெரியக்கூடாது சார். ஒரு 10 நிமிஷம் அவள் போயிடுவா. டே குரு. சார் ஃப்ரெண்டோட ஃபேமிலி கிளைண்ட்டாக வரேன்னு சொல்லியிருந்தாங்க சார். நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க சார். ஏய் அவ்வளோ ஏன் கதவு திறக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? யார் அவங்கெல்லாம்? ஏய் நான் சொல்லியிருந்தேன்ல அந்த ஃபேமிலி கிளைண்ட், அது இவர். இது அவங்க ஃபேமிலி. நான் ஃபோனில் சொல்லியிருந்தேனே அப்போ. வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ்.
இவ வேற கூப்பிட்டுட்டே ஏய். சாவியை காணோம். என்ன தேடுற? வண்டி சாவி எங்க? ஃப்ரெண்டு கார் கீழே இருக்கு. நான் தான் கொண்டு போய் வீட்ல விடணும். பொறுப்பே இல்ல. Sorry, மறந்துட்டேன். கொண்டு போய் விட சொன்னேன். ஓகே. இவன் எங்க போறான்னு தெரியலையே. அவளே கிளம்பிடுவா. நான் காஃபி. கிளைண்ட் எல்லாம் வேற வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. நான் கால் பண்ண அட்டென்ட் பண்ணு சிவா. சரி.